எக்ஸாம்களில் போய் உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களெல்லாம் எழுதிட்டு அப்புறம் தெரியாத காரியங்களை கொஞ்சம் டைம் எடுத்து பைபிளில் ஒன்று போட்டிருக்குது, ஆவியானவர் நினைப்பூட்டுகிற ஆவியானவர். தெய்வம் நினைப்பூட்டுவார்னு ஒரு வசனம் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் படிக்காத பகுதியில் இருந்து, அதாவது நீ படித்த பகுதி தான் அது மறந்துருச்சு, அப்போ அதை சரிப்படுத்த என்ன பண்ணலாம், கொஞ்சம் அப்படியே அசைப்படணும். ஆண்டவரே, இந்த கொஸ்டின் நான் படித்தேன், இதனுடைய ஆன்சர் எனக்கு தெரியும், இது கூட லெஃப்ட் சைடு தான் இந்த பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது எத்தனாவது பாடத்தில் வருது, ரெண்டாவது பாடம் இப்படி அதை நீங்கள் வீட்டில் படித்ததை திரும்ப அப்படியே ஞாபகப்படுத்தணும். ரெண்டாவது பாடத்தில் முதல் எடுத்தோன்னே இப்படி வந்துச்சு, அப்புறம் ரைட் சைடு இது வந்துச்சு, அப்புறம் திரும்ப அடுத்த பக்கம், திரும்ப அடுத்த பக்கம், திரும்ப அடுத்த பக்கம். அந்த ரெண்டாவது பாடம் முடிகிற இடத்துல தான் இந்த ஆன்சர். அப்படியே நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பையன் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆண்டவர்கிட்ட கேட்க, நான் படித்த ஆண்டவரே மறந்துருச்சு, ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் காலில் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார்.